வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னோட பட்டு saree கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதோட நான் எப்படி பட்டு சாரியை மெயின்டைன் பண்ணி வைக்கிறேன்றதையும் பார்க்கலாம். நாங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. நாங்கள் சேஃபாக இந்தியாவுக்கு வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது sarees எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த saree பார்த்திங்கன்னா என்னோட வெட்டிங் saree, முகூர்த்த புடவை. இது சேலமில் வாங்கினோம். 7.5 வருஷம் ஆச்சு இது வாங்கி. நல்லா டார்க் மெரூன் கலர் saree. இது பெரிய அந்த கோல்டு பார்டர் பெருசாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு நாங்கள் போகும்போதே பிளான் பண்ணிட்டு தான் போனோம். நிறைய வீடியோஸ் எதுவும் எடுக்கலை நாங்கள். ஏன்னா நாங்கள் போனதே 23 டேஸ் தான். அண்ணா கல்யாணத்துக்காக போனோம். அதனால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. நான் ஊரில் எடுத்த ஒரே வீடியோ இந்த வீடியோ மட்டும்தான். இதுக்கப்புறம் ப்ராப்பராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த saree ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாங்காய் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கும். புடவை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக தான் இருக்கும். saree எப்பயுமே நீங்கள் இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பட்டு saree கட்டிட்டு போகிறீங்கன்னா வந்த உடனே அதை ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கயிறு மேலே காய வச்சுருங்க. நிழலில் காய வச்சுருங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மடித்து வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே saree இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா அப்போ தான் எடுத்து அயர்ன் பண்ணுவேன். அயர்ன் பண்ணி எப்பயும் பீரோவில் வைக்க மாட்டேன். யூஸ் பண்ணும்போது நான் அயர்ன் பண்ணிப்பேன். இந்த saree பார்த்திங்கன்னா என்னோட நிச்சயதார்த்த புடவை. இந்த சாரியில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த saree ஃபுல்லாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்லேயே பார்த்திங்கன்னா சந்தனத்தை வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த குட்டி குட்டி பால்ஸாக இருக்கிறதெல்லாம் சந்தனம் தான். இந்த saree பீரோவில் இருக்கிறதுனால பீரோ ஃபுல்லாக எப்பயுமே ஒரே சந்தன வாசமாக தான் இருக்கும். saree பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாட்டி நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உடனே ட்ரை வாஷ் கொடுக்க வேண்டாம். ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமா கொடுங்க. அப்பப்போ நீங்கள் ட்ரை வாஷ் கொடுத்துட்டே இருந்தாலும் saree சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி பிளாஸ்டிக் கவரில் எல்லாம் போட்டு வைக்காதீங்க. நல்லா ஒரு காட்டன் துணியில் மடித்து வைங்க. அது நான் கடைசியில் காட்டுறேன் எப்படி காட்டன் வேஷ்டியில் மடித்து வைக்கணுன்ட்டு. இந்த முந்தானிலையும் பார்த்திங்கன்னா நல்லா சந்தனத்தை வச்சு எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க. இந்த சாரியுமே சேலமில் தான் வாங்கினோம். எங்கள் வீட்டில் எப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னால் மட்டும்தான் பட்டு saree வாங்குவாங்க. இப்போ நார்மலாக தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரிக்கெல்லாம் போயிட்டு பட்டு saree வாங்க மாட்டோம். இப்போ ஏதோ ஃபங்க்ஷன், இப்போ அண்ணாவோட கல்யாணம் இருக்குது, இல்லை வீட்டுக்கு கிரக பிரவேசம், அந்த மாதிரி விசேஷங்களுக்கு மட்டும்தான் பட்டு saree வாங்குவோம். அடுத்து இந்த saree பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாணத்தப்போ தாய்மாமா சீரில் வச்ச saree. இது ப்ளூ கலரில். இதுவுமே saree ஃபுல்லாக குட்டி குட்டி மாங்காய் இருக்கும், கூட பெரிய பெரிய மாங்காய். என்கிட்ட இருக்க சாரியில் நிறைய மாங்காய் டிசைன்ஸ் வச்சு தான் இருக்கும். பார்டரில் முந்தானியில் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ அந்த மாதிரி இருக்கும். saree ஃபுல்லாக நல்லா மாங்காய், ஃபுல் மாங்காய் தான் இருக்கும். saree ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த saree பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இந்தியா வாங்கின saree. என்னோட சின்ன அண்ணா கல்யாணத்துக்காக சேலம் போத்தீஸில் வாங்கினோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணதால் அந்த பார்டரில் நேம் போட்டு வாங்கினோம். என்னோடய ஹஸ்பண்ட் நேமும் என்னோடய நேமும் போட்டு வாங்கினோம். saree ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். எனக்கு பெங்களூரில் விட சேலமில் இருக்க போத்தீஸில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. என்னோடய மாமனார் மாமியார் கூட வந்திருந்தாங்க. அவங்க செலக்ட் பண்ண saree தான் இது. இப்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம sarees வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த சாரிக்குமே பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. சாமுத்ரிகா பட்டுன்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ்லேயே நீங்கள் பீரோவில் வைக்கக்கூடாது. அதை எடுத்துட்டு நீங்கள் தனியாக ஒரு வேஷ்டியில் சுற்றி தான் வைக்கணும். நீங்கள் பாக்ஸில் வச்சிங்கனாலும் saree பிளாக் ஆகிடும். அடுத்து இந்த saree பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் saree வாங்கும்போது தான் இந்த சாரியும் வாங்கினோம். இது என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. நல்ல டார்க் பிங்க் கலரில் ஒரு saree, ரொம்ப நல்லாயிருக்கும். சாரியில் ஆஃப் பார்த்திங்கன்னா
டிசைன் வந்திருக்கும். ஆஃப் வந்து பிளைனாக இருக்கும். பார்டர் எதுவும் கிடையாது இந்த சாரீக்கு. நல்லா இந்த கோல்டன் த்ரெட்டில் பண்ணியிருப்பாங்க. முந்தானியும் பார்த்திங்கன்னா முந்தானிலையும் டிசைன் இல்லாமல் பிளைன் கோல்டு கலராகவே இருக்கும். பாருங்கள், இதுதான் முந்தானி. பட்டு சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பீரோலேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு நிழலில் வந்து காய வச்சுடுங்க. காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏற்கனவே மடிச்சிருப்பீங்கள்ல, அந்த மடிப்பை விட்டுட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மடிப்பை வந்து மாற்றி மடித்து வைக்கணும். பட்டு சாரியும் ரொம்ப நாள் நீங்கள் பீரோவில் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நூலெல்லாம் வந்து விட்டுரும். அப்பப்போ நம்ம எடுத்து வந்து ரொம்ப ஒரு 2 மாதம் 3 மாதம் தேவையில்ல, ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம எல்லா பட்டு சாரியும் எடுத்து காய வச்சுட்டு திருப்பி மடிப்பை வந்து மாற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா இது வந்து ஏஆர்ஆர்எஸில் வாங்குவோம். இங்கே ஒசூரில் இருக்க ஏஆர்ஆர்எஸில் வாங்கினோம். என்னோடய பெரிய அண்ணாவோட கல்யாணத்துக்காக வாங்கின சாரீ இது. சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செக்குடு வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவில் வந்து கிளியராக தெரியல. செக்குடில் பார்த்திங்கன்னா மயிலும் வந்து அப்புறம் சக்கரமும் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி வரும். அடுத்து இந்த சாரீ வந்து ஏஆர்ஆர்எஸில் வாங்கினது தான். பீச் வித் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி. நீங்கள் ஒரு முறையும் பட்டு சாரீ வாங்கும்போது அந்த கடையில் வேலை செய்கிறவங்ககிட்டயே கேளுங்க இந்த சாரியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா பட்டு சாரியில் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டியும் சாரீ வாங்கும்போது இந்த சாரியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நான் இது வரைக்கும் இப்போ என்னோடய பட்டு சாரீஸ் எதுவுமே துவைச்சது கிடையாது. எல்லாமே ட்ரை வாஷ் தான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பட்டு சாரீ துவைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது. அடுத்து இந்த சாரீ பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீ. நம்ம அந்த மடிப்பு எல்லாம் மடிக்க தேவையில்ல. நார்மலாக சாரீ கட்டுற மாதிரி கட்டினா போதும். அது அழகாக வந்து சாரீ வந்து அந்த மடிப்பு நிற்கும். இது பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் வந்த மாதிரி, பிங்க் கலர் ஃப்ளவரும் ஒரு கோல்டன் கலர் ஃப்ளவர் மிக்ஸ் ஆன மாதிரி வரும் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக. முந்தானை பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் மாங்காய் வந்த மாதிரி ஒரு முந்தானை இதுக்கு. அடுத்து இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த பட்டு புடவை இது. டார்க் க்ரீன் கலரில் சாரீ ஃபுல்லாக வந்து மாங்காய் இருக்கும். முந்தானையில் வந்து பூ வந்த மாதிரி இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு பட்டு புடவை இது தான் அம்மா வாங்கி கொடுத்தது. என்னோடய கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய தலை தீபாவளி சாரீ. இந்த சாரியை வந்து நாங்கள் பட்டு நேரு இடத்துலே போய் என்னோடய மாமா வாங்கிட்டு வந்தார். கோல்டன் வித் மெரூன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி சாரீ. இதோட முந்தானை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் முந்தானி. க்ரீன் கலரில் தாமரைப்பூ வந்த மாதிரி அதோட பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சேலம் தாண்டி போனீங்கன்னா அந்த சைடு தான் ஒரு வனவாசின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து பட்டு நெசவு பண்ணி விற்பாங்க. அங்கே வாங்கின சாரீ தான் அது. இது பார்த்திங்கன்னா இதுவும் என்னோடய தலை தீபாவளி சாரீ தான் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. அடுத்து இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்டாக கொடுத்த சாரீ. இந்த பிங்க் வித் க்ரீன் கலர் சாரீ வந்து என்னோடய பாட்டி கொடுத்தது. கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தது. நான் வந்து அவங்க ஞாபகார்த்தமாக வந்து இந்த சாரீ அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன மாமியார் வந்து அவங்களோட பையன் கல்யாணத்துக்காக எனக்கு கிஃப்டாக கொடுத்த சாரீ இது. அந்த வாடாமல்லி கலருன்னு சொல்லுவாங்க. அந்த கலரில் ஒரு சாரீ. அடுத்து இந்த சாரீ வந்து என்னோடய தாய் மாமா கிஃப்டாக கொடுத்த சாரீ. மாம்பழம் கலரில் வித் மெரூன் கலர் பார்டர் வந்த மாதிரி ஒரு சாரீ. இப்போது பட்டு சாரீ எல்லாமே எப்பயுமே மடித்து வைங்க. ஹேங்கரில் வந்து எப்பயுமே மாட்டி வைக்கக்கூடாது. அது வெயிட்டு ஃபுல்லாக கீழே வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்து அந்த சாரியோட நூலெல்லாம் வந்து வந்துடும். அதே மாதிரி பட்டு சாரியை வந்து மடித்து வைக்கும்போது
நல்ல ஒரு காட்டன் வேஷ்டி எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ண காட்டன் வேஷ்டியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ரேஷன்ல குடுத்த வேஷ்டியா இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல ஒரு காட்டன் வேஷ்டிய வந்து மடிச்சுக்கோங்க. வேஷ்டியை 2ஆ மடிச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாரி ஃபுல்லா அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு வேஷ்டியை அப்படியே சுற்றி வச்சுடுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி எப்பயும் வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சாரியும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேஷ்டியை மடித்து வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாரியை வச்சுட்டு அதுக்கு மேலே வேஷ்டி துணியை வச்சுட்டு திருப்பி இன்னொரு சாரி வச்சுட்டு திருப்பி வேஷ்டியால் இன்னொரு மடிப்பு வைங்க. ஜிக்ஸாக் மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒட்டி வைக்கக்கூடாது. நம்ம அந்த பட்டு புடவையை ஃபுல்லாக வேஷ்டியில் சுற்றின மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி ஒன்றுமே ஆகாது. பாருங்க, இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி ஒரு பட்டு புடவையும் வேஷ்டியால் கவர் பண்ண மாதிரி இருக்கணும். நான் எப்பயும் நான் ஒரு வாட்டி பீரோவை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டேன்னா, நான் திருப்பி 1.5 வருஷம் கழித்து வந்தாலும் என்னோடய பட்டு சாரி வந்து ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.